நடிகர் கமல்ஹாசன் மற்றும் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் படம் இந்தியன் 2 அடுத்த மாதம் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கும் இந்தியன் 2 படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. அனிருத் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்த நிலையில் இந்தியன் 2 படத்தில் இடம்பெற்றுள்ள கதறல்ஸ் என்ற பாடலின் லிரிக் வீடியோ வெளியாகியுள்ளது. இது இந்தியன் 2 படத்தில் இடம்பெற்றுள்ள குத்துப்படலாகும். இசை வெளியீட்டின் போது இந்த பாடல் சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்தியன் 2 படத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து பாடல்களும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. கதறல் லிரிக்கல் வீடியோவில் சித்தார்த்தும் பிரியா பவானி சங்கர் மிகவும் எனர்ஜெட்டிக்காக குத்து நடனம் ஆடியுள்ளனர். இந்த பாடலின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி 296 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது. இதில் பாஜக மற்றும் 240 இடங்களை கைப்பற்றியது. ஆனால் மத்திய மந்திரிகள் சிலர் எதிர்பாராத தோல்வியை தழுவியுள்ளனர். ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்த எல் முருகன், ராஜீவ் சந்திரசேகர், ஸ்மிருதி இரானி உள்ளிட்டோர் தோல்வியடைந்தனர். இதற்கிடையே பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா, அமித்ஷா ஆகியோரது அழைப்பின் பேரில் அண்ணாமலை டெல்லி சென்றுள்ளார். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்க ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் தனக்கு மத்திய அமைச்சர் பதவி வேண்டாம், மாநில அரசியலை தான் நாம் விரும்புவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் செய்திகளை சந்தித்து பேசிய ப. சிதம்பரம், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தும் தவறானது. கருத்து கணிப்பு அனைத்தையும் ஒரே இடத்தில் தயாரித்து ஊடகங்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அனைத்து ஊடகங்களும் பாஜக 350 இடங்கள் பெறும் என ஒரே மாதிரி சொன்னது எப்படி என கேள்வி எழுப்பிய அவர், இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவில் 234 இடங்களை பெற்றது சாதாரண வெற்றி அல்ல. ஆனால் 400 இடங்களுக்கு இலக்கு வைத்திருந்த பாஜக 240 இடங்களை மட்டுமே வென்றுள்ளது. தேர்தலில் காங்கிரசுக்கு தார்மீக வெற்றி கிடைத்துள்ளது. தார்மீக தோல்வி என்பது பிரதமர் மோடிக்குத்தான். பாஜக ஆட்சி நிலைக்குமா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். தேர்தலுக்கு பின்னர் பங்குச்சந்தையில் ஏற்பட்டது வளர்ச்சி இல்லை, வீக்கம் என்று கூறிய அவர், ஜவஹர்லால் நேருவுடன் தன்னை மோடி ஒப்பிட்டுக் கொள்ள முடியாது. அவ்வாறு ஒப்பிட்டுக் கொள்வதை காங்கிரஸ் நிராகரிக்கிறது என்றும் மக்களும் நிராகரிக்கிறார்கள் எனவும் தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி 292 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதில் பாஜக மட்டும் 240 இடங்களை கைப்பற்றியது. எனவே மத்தியில் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையுள்ளது. இதற்கிடையே பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் சமீபத்தில் அவரது இல்லத்தில் நடந்தது. பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த நரேந்திர மோடி ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து அளித்தார். அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி காபந்து பிரதமராக தொடரும்படி கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் பாராளுமன்றத்தின் மைய அரங்கில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பாராளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அனைத்து எம்பிக்களும் ஆதரவளித்தனர். இந்த நிலையில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்த மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்களின் ஆதரவு கடிதத்தை அளித்ததுடன் 3வது முறையாக ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். கனிமொழி மற்றும் அண்ணாமலை இருவரும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக விமர்சித்து வருகிறார்கள். தகுதியில்லாதவர் ஒருவர் பாஜக தலைவராக நீடிப்பது அந்த கட்சிக்கு நல்லதல்ல என்று கனிமொழி கூறியிருந்தார். அதற்கு பதிலடியாக கனிமொழி பாஜகவிற்கு வந்தால் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வது பற்றி பரிசீலிப்பதாக அண்ணாமலை கூறினார். அண்ணாமலையின் இந்த கருத்துக்கு கனிமொழி பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறும்போது, பாஜகவினர் பெரியார் வாழ்க என்று சொல்ல ஆரம்பிக்கட்டும். அவர்கள் கட்சியை வளர்க்க நான் அங்கு போக வேண்டிய அவசியமில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனக்கு தெரிந்த இயக்கம். என்னை இயக்குகிறது யாரும் எதற்காகவும் அசைக்க முடியாது. அதை தாண்டி அவர்கள் கட்சியை வளர்ப்பது என்னுடைய வேலை இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேடு பற்றி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், நீட்டை ஒழித்து கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை எனவும் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமீபத்திய நீட் தேர்வு முடிவுகள் தொடர்பாக வெளிவரும் செய்திகள் அத்தேர்வுக்கு எதிரான நமது கொள்கை நிலைப்பாடு நியாயமானது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. வினாத்தாள் கசிவுகள், குறிப்பிட்ட மையங்களில் இருந்து மொத்தமாக அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள், கருணை மதிப்பெண்கள் என்ற போர்வையில் நடைமுறைக்கு சாத்தியமற்ற அளவில் மதிப்பெண்களை அள்ளி வழங்குவது போன்ற குழப்பங்கள் தற்போதைய மத்திய அரசின் அதிகார குவிப்பின் குறைபாடுகளை வெட்ட வெளிச்சமாக்குகின்றன. இவை தொழிற்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைமுறையை தீர்மானிப்பதில் மாநில அரசுகள் மற்றும் பள்ளி கல்வி முறை மீண்டும் முதன்மை பெற வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகின்றன. நீட் மற்றும் பிற தேசிய நுழைவுத் தேர்வுகள் ஏழை மாணவர்களுக்கு எதிரானவை. அவை கூட்டாட்சியலை சிறுமைப்படுத்துபவை, சமூக நீதிக்கு எதிரானவை, தேவையுள்ள இடங்களில் மருத்துவர்களின் இருப்பை பாதிப்பவை. நீட் என்னும் பிணியை அழித்தொழிக்க கரம் கோர்ப்போம் என மீண்டும் ஒருமுறை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம். நீட்டை ஒழித்து கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை என அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டில் தமிழக சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி துவங்கியது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் ஆர்.என். ரவி உரை நிகழ்த்தினார். அரசு தயாரித்துக் கொடுத்த உரையை படிக்காமல் 2 நிமிடங்களில் தன்னுடைய உரையை முடித்தார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட் மீதான விவாதமும் கூட்டத்தொடரில் நடைபெற்றது. பிப்ரவரி 21ஆம் தேதியுடன் கூட்டத்தொடர் நிறைவு பெறுவதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து மார்ச்சில் லோக்சபா தேர்தல் அறிவிப்பு வெளியானது. அதன்படி 7 கட்டங்களாக நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்தது. இந்த நிலையில் ஜூன் 24ஆம் தேதி காலை 10 மணி முதல் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் எவ்வளவு நாட்கள் சட்டசபை நடக்கும் என்பது முடிவு செய்யப்படும் என்றும், மானிய கோரிக்கை மீதான விவாதம் எந்தெந்த நாட்களில் நடைபெறும் என்பது கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் எனவும் அப்பாவு தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.